புகழனைத்தும் இறைவனுக்கே. மனிதர்களையும் ஜின்களையும் உள்ள வற்றப்பட்ட ஷைத்தானுடைய தீங்கை விட்டு எங்கள் இறைவனே உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறோம். யாசீன் 36வது அத்தியாயம் 1லேருந்து. தூய்மையாளர்களே உணர்வு அடைவீர்களாக. அப்போ தூய்மையாளர்களே உணர்வு அடைவீர்களாக அப்படிங்கும்போது நீங்கள் உணர்வோடு இருங்க. ஞானம் நிரம்பிய குரான் மீது சத்தியமாக. இந்த குரானு அனைத்தும் ஞானம் நிரம்பிய குரான் மீது சத்தியமாக. இது ஞானத்தை கொண்டு இறக்கப்பட்டிருக்கு என்று இறைவன் கூறுகிறான். நிச்சயமாக நீர் தூதர்களில் உள்ளவர் ஆவீர். அப்போ தூதர்கள்லாம் சொல்கிறான், நீ தூதர்களில் உள்ளவரால் ஆவீர். நேரான பாதை மீது. இந்த ஞானமிக்க குரான் நேரான பாதை மீது மிகைந்தோன் அருள் உடையனால் இறக்கி அருளப்பட்டது. இறைவனால் இது இறக்கி அருளப்பட்டது. எந்த சமூகத்தினரின் மூதாயர்கள் எச்சரிக்கைமையின் காரணமாக இவர்கள் அலட்சியமாக இருக்கின்றார்களோ இவர்களை நீ எச்சரிப்பதற்காக. எந்த மூதாயர்கள் அப்படிங்கும்போது முன் உள்ளவங்களும் வாழ்ந்துட்டுருக்கவங்களும் அவங்களுக்கு எச்சரிப்பதற்காக இந்த ஞானமிக்க குரானை சத்தியத்தை கொண்டு இறக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இறைவன் சொல்கிறான். இவர்களில் பெரும்பாலோர் மீது வாக்கு நிச்சயமாக உண்மையாகி விட்டது. ஆகவே இவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். பெரும்பாலோர் இப்போ தான் குரானை பின்பற்றணும் அப்படிங்கும்போது சொற்ப பேர் தான் நல்லுணர்வு பெற்று இதில் உள்ள ஒவ்வொரு நற்செய்திகளையும் கேட்குறாங்க. பெரும்பாலோர் இந்த குரானை ஒதுக்கி இந்த உலக வாழ்க்கையில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தான் இந்த ஒரு ஆயத்துக்கெல்லாம் கொடுக்கப்பட்டுட்டே வருது. இது ஏன்டா இருக்கிற மக்களுங்க தெளிவடையணும், உணர்வு அடையணும் அப்படிங்கிற இறைவனுடைய நற்செய்தியாகவும் இருக்குது. அப்போ இவர்கள் பெரும்பாலோர் மீது வாக்கு உண்மையாகி விட்டது. ஆகவே இவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். அவங்களுக்கு எதை எடுத்து சொன்னாலும் யார் இந்த உலக சுகபோக்கியாக வாழ்ந்துட்டுருக்காங்களோ அவங்க இந்த குரானை ஆராய்ஞ்சு பார்க்கவோ நல் உணர்வு அடையவோ மாட்டார்கள். அப்போ அவர்களுக்கு நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். நிச்சயமாக நான் அவர்களுடைய கழுத்துகளில் மோவாய் கட்டைகள் வரையும் அரிய கண்டங்களை போட்டு இருக்கின்றோம். ஆகவே அவர்கள் தலை நிமிர்ந்து விட்டனர். இந்த நல் உபதேசத்தை கேட்டு அறிந்து வாழக்கூடிய அந்த தகுதியை இழந்தவர்களாக இருக்கிறாங்க, நிமிர்ந்து விட்டார்கள் அப்படிங்கிறதுக்கு வருது. இன்னும் நாம் அவர்களுக்கு முன்னே ஒரு தடுப்பையும் அவர்களுக்கு பின்னே ஒரு தடுப்பையும் ஏற்படுத்தி உள்ளோம். அவர்களை மூடிவிட்டோம். ஆகையால் அவர்கள் பார்க்க முடியாது. அடுத்தது என்ன வருது அப்படின்ட்டா, மூடிவிட்டோம், முழுகிட்டாங்க. இந்த உலக வாழ்க்கையிலே முழுகிட்டாங்க. இனி அவங்க நேர்வழி அடையக்கூடிய தகுதியை இழந்துட்டாங்க. இனி அவர்கள் பார்க்கவும் மாட்டார்கள். அவர்களால் இனி இதை பார்க்கவும் முடியாது. அந்த ஒரு சக்தியை இழந்துருவாங்க. எப்படியாவது ஒருத்தர் தீன்மையின் பக்கமே முழுமை அடைஞ்சிட்டா அவங்கள எப்படி நம்ம சீர்படுத்த முடியாதோ இதைத்தான் சொல்லக்கூடியதாக இருக்குது. இன்னும் அவர்களை நீ அச்சமுட்டி எச்சரிக்கை செய்வதும் அல்லது அவர்களுக்கு அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யாமல் இருப்பதும் அவர்களுக்கு சமமேதான். அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். அவங்களுக்கு எவ்வளோ எடுத்து சொன்னாலும் யார் இந்த நலுபதேசத்தை புறக்கணிச்சிட்டாங்களோ இனி அவர்கள் நம்பிக்கை கொள்ளவே மாட்டார்கள். ஏன் அப்படின்டா அவருடைய மனம் அப்படியே மூழ்கிருச்சு, இந்த உலக வாழ்க்கையில் மூழ்கிருச்சு அப்படிங்கிறதுக்கு வருது. நீ அச்சமுட்டி எச்சரிக்கை செய்வதெல்லாம் உபதேசத்தை பின்பற்றி யார் மறைவாகவும் அருள் உடையவனுக்கு அஞ்சி நடக்கின்றார்களோ அவர்களைத்தான் அவருக்கு மன்னிப்பும் மகத்தான் நற்குனி உண்டென்று நற்செய்தி கூறுவீராக.
அப்போ அல்லாஹ் என்ன சொல்லிக்கிட்டே வரான் குரானில், நன்மையும் தீமைகளையும் சொல்லிக்கிட்டே வரும்போது யார் வந்து மறைவாக நம்புகிறார்களோ, பயந்து கொண்டே இருக்கிறார்களோ, அப்போ அவங்களுக்கு எப்படின்னா உள்ளச்சத்தோடு இருப்பாங்க, பயப்படுவாங்க, ஒரு தீன்மை செய்ய பயப்படுவாங்க, நன்மையின் பக்கமே ஒரு சிந்தனை போகும், ஒவ்வொன்றையும் அஞ்சு அஞ்சு வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க, அல்லாஹ் மாறு செய்கிறத பயப்படுவாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து குரானை அதிகமாக ஆராய்வாங்க, அதிகமாக வந்து இறைவன்கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. அடுத்தடுத்த நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கணுமேனு அந்த உணர்வுலேயே இருப்பாங்க, அந்த உணர்வுலேயும் அந்த உள்ளட்சத்துலேயுமே இருப்பாங்க. இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் இந்த நல் உபதேசம் பலன் அளிக்கும். இன்னும் அவங்களுக்கு தான் மன்னிப்பும் நற்கூலி உண்டு என்று நற்செய்தி கூறுகிறான். இறைவன் வந்து அவங்களுக்கு தான் மன்னிப்பு, அவங்களுடைய இதுக்கு முன்னாடி செய்த பாவங்களையெல்லாம் நான் மன்னித்து அவங்களுக்கு நன்மையாக மாற்றேன் அப்படிங்கிற நற்செய்தியை நீ கூறுவீராக அப்படிங்கிறத இறைவனுடைய செய்தியாகவும் இருக்குது. நிச்சயமாக மரணம் அடைந்தவர்களை நாமே உயிர்ப்பிக்கின்றோம், அன்றியும் அவர்கள் முற்படுத்தியதையும் அவர் விட்டு சென்றவற்றையும் நாம் பதிவாக்குகின்றோம், எல்லாவற்றையும் நாமே ஒரு விளக்கமான ஏட்டில் பதிந்தே உள்ளோம். அப்போ மரணம் அடைந்தவர்களை நானே உயிர்ப்பிக்கின்றேன் அப்படிங்கிற இறைவனுடைய வாக்குகளாக இருக்குது. அடுத்தது அவர் முற்படுத்தியதையும் அவர்கள் விட்டு சென்றவற்றையும் பதிவாக்கிக்கின்றே இருக்கின்றோம். அப்போ நம்ம செய்த நன்மை தீமைகள் வந்து நம்மளுக்கு பதிவாகிக்கிட்டே இருக்குது. அப்போ மலக்கள் வந்து நம்மளுக்கு நன்மை தீமை வந்து எழுதிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான். அப்போ அவங்க விட்டு சென்ற நன்மையை விட்டு சென்றதும் எழுதப்பட்டுக்கிட்டே இருக்குது, நன்மையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்களா அதையும் எழுதப்பட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ யார் நன்மையை விட்டுட்டு தீமை செய்கிறாங்களோ அவர்கள் விட்டு சென்றது, நன்மை விட்டு சென்றதை எழுதப்பட்டு கொண்டே இருக்குது. யார் நன்மை செய்தாங்களோ அதுவும் எழுதப்பட்டுக்கிட்டே இருக்குது, பதிவாக்குகிறோம், எல்லாவற்றையும் நாம் ஒரு விளக்கமான ஏட்டில் பதிந்தே உள்ளோம். அப்போ அவங்க செய்கிற அனைத்தையும் நாங்கள் பதிவாக்கிக்கிட்டே இருக்கோம். அப்படிங்கும்போது மலக்குகளும் நம்மளுக்கு சாட்சியாக இருக்கிறாங்க, நம்மளுடைய மனசாட்சி நமக்கு சாட்சியாக இருக்குது. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் நான் என்னென்ன செய்தோம் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கிறோம். இன்றைக்கி என்ன தவறு செஞ்சோம், இன்றைக்கி என்ன நன்மை செஞ்சோம், அப்போ நம்ம சிந்திக்கிறோம் இல்லையா, ஆகா இன்றைக்கி இந்த தப்பை செஞ்சிட்டோமே அப்படிங்கும்போது மனம் பரிதவிக்குது. யாருக்கு பரிதவிக்குது அப்படிங்கும்போது உணர்வோடு இருக்கிறாங்களா அவங்களுக்கு தான் அந்த பரிதவிப்பு இருக்கும். யார் உணர்வை இழந்துட்டு சுகபோக்கியாக முழுகடிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு உணர்வும் இருக்காது. அவங்க செய்த தவறை பற்றி அவங்க வந்து அப்படி சிந்தனையில் இருந்தால் கூட அது அலட்சியமாக போயிடுவாங்க. அது அந்த உருக்கத்தோட அந்த மனதில் வந்து சிந்திக்க மாட்டாங்க. நல்ல உணர்வு உள்ளவங்க மட்டும்தான் அதை நினச்சி இந்த தவறு செய்திருக்கக்கூடாதே, செய்துட்டோமே அப்படின்னு உணர்வாங்க. உணர்ந்து பயந்து இன்னும் அல்லாட்ட பாவம் மன்னிப்போடு இருப்பாங்க. அவர்கள் தான் அல்லாஹ் சொல்கிறான், தூய்மையாளர்களே, நல்ல உணர்வு அடைந்தவர்கள். தூய்மையாளர்கள் யார் அப்படிங்கும்போது யார் தன் தவறு செய்தாலும் அதுக்காக பாவ மன்னிப்பை கேட்டுட்டு உள்ளச்சத்தோடு இனிமேல் தவறு செய்யாமல் வாழணுமே அப்படின்னு அந்த பயத்தோடையும் அவங்க வாழ்ந்துகிட்டே வரும்போது தான் அவர்கள் தூய்மையாளர்கள், அவர்கள் நல்ல உணர்வு உடையவர்கள். தூதர்கள் ஒரு ஊர்வாசிகளிடம் வந்ததை அவர்களுக்கு உதாரணமாக சொல்வீராக. அப்போ எவ்வளோ பேருக்கு தூதர் வந்து நன்மைகளை எடுத்து சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ நம்மளுடைய கண்ணுக்கு முன்னாடி எத்தனை பேர் வந்து அல்லாஹ் நாடியவர்கள் இந்த குரானை அறிஞ்சு அதில் தெரிஞ்சு அதில் வந்து ஒவ்வொரு சூழ்நிலை வாழ்ந்து அதில் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாத்துலேயும் வாழ்ந்து பக்குவப்பட்டு பிறருக்கும் அவங்க எடுத்து உரைச்சிக்கிட்டு இருக்கும்போது அவங்களும் ஒரு தூதர்களாகவும் இருக்காங்க. ஏன்னா ஒரு தூதர் செய்திகளையும் பிறருக்கு அதை எடுத்து சொல்லி அவங்களும் இந்த நன்மையின் பக்கம் வரணும், அல்லாஹ்வுடைய நல் உபதேசத்தை கேட்டு தெளிவடையணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு தூதர்களும் ஒவ்வொருத்தங்களும்
அந்த நன்மையிலே எடுத்து உரைக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னா மறுமைக்காக பாடுபடக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம அனைவருக்கும் நன்மையின் பக்கமும் உணர்வின் பக்கமும் நம்மளை செயல்படுத்த இறைவன் ஒருவனே போதுமானவன். எல்லா புகழும் இறைவனுக்கே.